எல்லாத்துக்கும் ஹாய். அம்மு லைஃப் ஸ்டைல் பார்க்குற எல்லாருக்கும் இன்றைக்கி டே சூப்பராக ஹாப்பியாக போகணும். இன்றைக்கி ரொம்ப ரொம்ப சந்தோஷமான நாளாக மாறணும். உங்களுக்கு முக்கியமாக கோவத்தை அப்படியே குறைச்சிட்டிங்கன்னா லைஃப் ரொம்ப நல்லா இருக்குங்க. நான் என்னோடய லைஃப்பில் கற்றுக்கிட்ட லெசன் அதுதான். அட்லீஸ்ட் ஃபேமிலியில் இருக்கிறவங்கக்கிட்ட நம்ம கோவப்படுறதை கண்ட்ரோல் பண்ணாலே போதும், நம்மளோட லைஃப் வந்து ரொம்ப அழகாக ரொம்ப சந்தோஷமாகவும் மாறிடும். அதே மாதிரி நம்ம எப்படி விட்டு கொடுக்குறோமோ அதேமாதிரி அவங்களும் ஒரு கட்டத்தில் நம்மளை புரிஞ்சுக்கிட்டு நம்மளுக்காக விட்டு கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான சில விஷயம் மார்னிங் ரொட்டீனில் நான் வந்து முக்கியமாக சில ஆஸ்பிஷியஸ் திங்ஸ் இருக்குது. வீட்டுக்கு இந்த பாசிட்டிவ் எனர்ஜிக்காகட்டும், அதே மாதிரி நம்ம மணி சேர்த்து வைக்கிறதுக்காகட்டும், வீடு வந்து நல்ல பாசிட்டிவாக இருக்கணும், லக்ஷ்மிகரமாக இருக்கணும், அந்த மாதிரி சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அதுக்காகவும் நம்ம எவ்வளோ தான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சாலும் அதை சேர்த்து வைக்கிறதுக்கு கண்டிப்பாக நமக்கு ஒரு வைப்ரேஷன் வேணுங்க. அது உண்மை. அது என் லைஃப்பில் நான் நிறைய வந்து ஃபீல் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கெல்லாம் சில விஷயங்கள் நான் வந்து ஃபாலோ பண்ணுவேன். ஸோ அந்த விஷயத்தை தான் நான் இன்றைக்கி வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். முக்கியமாக அந்த நான் ஒரு ஃபைல் போட்டு நான் ஒரு பேப்பரில் எழுதி ஃபைல் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ 2 ஃபைல் ஃபுல்லாக பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் நான் உங்ககிட்ட காட்டுறேன் இந்த வீடியோவில். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 2 ஃபைல் இருக்கும். இந்த 2 ஃபைல் ஃபுல்லாகவே கிட்டத்தட்ட இது வந்து 3 வருஷத்துக்கு முன்னாடி 2021 நான் எப்போ இந்த ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணணும், அதாவது இந்த பாசிட்டிவிட்டி ஜேர்னி வந்து கம்பல்சரி ஃபாலோ பண்ணணும்னு ஸ்டார்ட் பண்ணணும். அப்போ இது ஃபுல்லாக எழுதுனது நான் உங்கள்கிட்ட காட்டுறேன். இதில் பார்த்தீங்கன்னா நான் பண்ணுற ஒரு விஷயத்தையுமே நான் எழுதியிருப்பேன், என்னென்னலாம் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து மண்டே, வெனஸ்டே, ஃப்ரைடே இந்த மாதிரி டேட் போட்டே நான் எழுதியிருப்பேன். எப்போயுமே நம்ம இந்த மாதிரி பண்ணணும். இந்த மாதிரி என்னென்ன விஷயங்கள் வேணுமோ, இந்த மாதிரி என்னென்ன பரிகாரம்லாம் நான் பார்க்குறேன், சப்போஸ் படிக்கிறேன், இல்லை சப்போஸ் யாராவது சொல்கிறாங்க அது எனக்கு நல்லா ஒர்க் அவுட் ஆகிடுச்சுன்னா நான் எழுதி வச்சுப்பேன். இந்த மாதிரி நான் நோட்ஸ் எடுத்து எழுதி வச்சுப்பேன். இந்த பார்த்திங்கன்னா பணம் பெருக தெரியுதான்னு தெரியல, இந்த மாதிரி நோட்ஸ் போட்டு என்னென்னலாம் பண்ணணுங்கிறத டீட்டெயிலாக நான் எழுதி வச்சுப்பேன். ஏன்னா மறந்துடும் மோஸ்ட்லி சில விஷயங்கள் நம்ம நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கும், ஆனால் நம்ம மறந்துருப்போம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி. ஸோ இதுவும் அதே மாதிரி தான். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இருக்கும். அதில் ஒரு 10 பேஜ் இருக்கும். இதில் அதை விட கொஞ்சம் அதிகமான பேஜஸே இருக்கும். மோஸ்ட்லி இங்கே பார்த்திங்கன்னா இந்த குலதெய்வக்கட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்குது. இப்போ பாருங்கள், பக்கத்தில் காட்டுறேன். இதுக்கு என்னென்ன பொருள் எல்லாம் தேவை, இதுக்கு தங்கிலீஷில் தான் எழுதியிருப்பேன். மோஸ்ட்லி என்னென்ன பொருள் தேவைன்றது எழுதியிருப்பேன், எப்படி பண்ணணும், என்றைக்கு பண்ணணும், இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே நான் வந்து எழுதியிருப்பேன். அதே மாதிரி இன்கம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு என்ன பண்ணணும், அதே மாதிரி ஃபாஸ்ட்டாக மணி சேவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், ஹெல்த்துக்கு என்ன பண்ணணும், அந்த மாதிரி நிறைய ஸ்லோகங்களும் நான் எழுதியிருப்பேன். மோஸ்ட்லி டெய்லி எடுத்து தான் ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக ஸ்லோகங்கள். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஹெல்த் வைஸ் வந்து அட்ராக்ஷன் நம்பர் மாதிரி, ஒரு வைப்ரேஷன் நம்பர் மாதிரி. ஸோ அதெல்லாம் நம்ம எப்படி சொல்கிறது, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள். மோஸ்ட்லி இங்கே பார்த்திங்கன்னா ஒன்றும் இல்லை, கோலம் எப்படி போடணும் அப்படிங்கிறத முதல் கொண்டு இங்கே பார்த்திங்கன்னா தெரியும். இதுதான் ப்ராப்பர் வே ஆஃப் கோலம் போடுறது முதல் கொண்டு. ஸோ பிள்ளைங்களுக்கு வந்து நம்ம ஃப்யூச்சரில் டீச் பண்ணணும் இல்லையா. நமக்கு யாரும் டீச் பண்ணல, ஃபஸ்ட்லேருந்து இந்த பாசிட்டிவான வைப்ரேஷனுக்குள்ளே இருந்தாங்கன்னா இது வந்து ஸ்லோகம், இந்த மாதிரி எல்லாமே எழுதி வச்சுப்பேன். ஸோ நான் ஏன் இதை உங்ககிட்ட காட்டுறேன் அப்படின்னா, சீரியஸாகவே நம்ம வந்து சில விஷயத்தை எழுதி வச்சுக்கணுங்க. நமக்கு வந்து நான் பிலீவ் பண்ணுறது என்னென்னா, ஜஸ்ட் ஒரு 3 இயர்ஸாகவே நான் இந்த மாதிரி சில விஷயத்த மாற்றிக்கிட்டதுனால எவ்வளோ சேஞ்ச் ஆகிருக்கேன். அதை ஃபஸ்ட்லேருந்தே குழந்தைங்கள்லேருந்தே ஒரு 10 வயசுலேருந்தோ ஒரு 12 வயசுலேருந்தோ நமக்கு டீச் பண்ணி இப்படி தான் இதெல்லாம் பண்ணணும், பண்ணக்கூடாது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லி கொடுத்து இதெல்லாம் கைட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த எனர்ஜி வந்து நம்ம நிறைய விஷயத்தில் சேவ் பண்ணியிருக்கோம் இல்லையா. நமக்கு நிறைய கஷ்ட நஷ்டங்கள் வந்திருக்கும் இல்லையா. அதாவது எல்லாம் நம்ம வந்து வெளியே வந்திருக்கலாம், ஆனால் அது எதுவுமே தெரியாமல் பிளைண்டாக இருந்ததுனால தான். ஆனால் நல்லதில்லை, நம்மளாம் வாச்சு தேடணும், ஆனால் நிறைய பேருக்கு தேடி போகிற வாய்ப்பு கிடைக்காது இல்லையா. ஸோ இந்த மாதிரி எழுதி வச்சுக்கிட்டது காரணம், அட்லீஸ்ட் என் பசங்களுக்கு வந்து கொஞ்சம் டீச் பண்ணணும்ல. ஸோ இதெல்லாம் நான் மறக்காமல் நானும் ஃபாலோ பண்ணிப்பேன், ப்ளஸ் டீச்சும் பண்ணிப்பேன். அதனால தான் எழுதி வச்சுருக்கிறேன். நீங்களும் இந்த மாதிரி ஏதாவது பண்ணி வச்சுருக்கிறீங்க, இல்லை நீங்களும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் புதுசாக யாராவது சொல்லி உங்களுக்கு நடந்திருக்குன்னா அதை தயவு செஞ்சு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். யாருக்காவது இது யூஸ் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இன்றைக்கி மார்னிங் நான் என்ன பண்ணேன்னா, நான் காலையில் எழுந்திரிச்சிட்டு 4:30 அந்த மாதிரி எழுந்திரிச்சிடுவேன். 4:30க்குள்ளே எழுந்திரிச்சிட்டு வாக்கிங் போயிட்டு குளிச்சுட்டு வாசல் தூத்து தொளிச்சு கோலம் போட்டுட்டு சாமி கும்பிட்டுருவேன். இதுதான் என்னோடய மார்னிங் ரொட்டீன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மார்னிங் ரொட்டீன்லாம் முடித்ததுக்கப்புறம் சில விஷயங்கள் எப்போயுமே பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் முக்கியமாக நான் பண்ணுற ஒரு விஷயம் என்னென்னா, தினமும் வந்து நாட்டு சாம்பிராணி இருக்குது பார்த்திங்களா, அந்த நாட்டு சாம்பிராணி வந்து நான் தினமும் வீடு ஃபுல்லாக காட்டுவேங்க.
முக்கியமாக நம்ம நார்மலாக வந்து இந்த மோல்டட் சாம்பிராணி இருக்கும், பிளாக் கலரில் ஃபுல் மோல்டடாக இருக்கும், அதை வந்து நான் வாங்குறத வந்து ஸ்டாப் பண்ணிட்டேன். இந்த நாட்டு சாம்பிராணின்னு சொன்னோம்னாக்கா அந்த மோல்டட் மாதிரி இருக்கும், ஆனால் அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நிறையா உங்களுக்கு இந்த இதெல்லாம் போட்டிருப்பாங்க, வெண்கடுகு அந்த மாதிரி நிறைய ஆன்மீக விஷயங்கள்லாம் அதில் வந்து போட்டிருப்பாங்க. ஸோ அதை வந்து நம்ம வீட்டில் வந்து ஏற்றும் போது அந்த ஸ்மெல்லே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூலிகை ஸ்மெல் கொடுக்கும். ஸோ மோஸ்ட்லி இந்த வெண்கடுகே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பவர்ஃபுல்லான ஒரு விஷயம், கந்திஷ்டி வந்து டோட்டலாக அவாய்ட் பண்ணிடும், அதுமாதிரி அட்ராக்ஷன் ஆஃப் மணி இருக்கும். ஸோ மோஸ்ட்லி நம்ம நெகட்டிவ் எனர்ஜியெல்லாம் வீட்டை விட்டு தரணும்னா சாம்பிராணி போடுறது ரொம்ப அவசியம். நான் நிறைய விஷயங்கள் படித்து தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ சாம்பிராணி அதனால தான் நமக்கு முன்னாடி இருந்தவங்க ஜென்ரேஷன்லாம் ஃபாலோ பண்ணியிருக்காங்க, ரொட்டீனாக ஃபாலோ பண்ணியிருக்கிறாங்க. ஸோ சாம்பிராணி கண்டிப்பாக காட்டிடுங்க. அது வந்து ஒரு நாளைக்கு 2 தடவை கூட பண்ணலாம். நான் மோஸ்ட்லி வந்து சாயந்தரம் எப்போல்லாம் சாமி கும்பிட்றேனோ அப்போவும் நான் பண்ணிடுவேன். ஸோ மோஸ்ட்லி 1 டைம் டெய்லி கண்டிப்பாக மார்னிங் டைத்தில் பண்ணிடுவேன். முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம காலையில் எந்திக்கிறது ஒரு 6 o'clock எந்திக்கிறதுக்கு பதிலாக ஒரு 1 hour கொஞ்சம் முன்னாடி இருந்துச்சா நமக்கு நல்லது. அந்த ஆஸ்பிஷியலான டைம் சொல்லுவாங்க இல்லையா, ஸோ பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு சொல்கிறேன், அந்த 3:30 to 5:30 எந்திரிச்சு நம்ம அட்லீஸ்ட் இருந்துச்சு நமக்கு என்ன வேணுமோ அதை மனசார நம்ம வந்து வேண்டணும் அப்படிங்கிறது சொல்லுவாங்க. ஏன்னா நிறையா பேர் சொல்லக்கூடியது அந்த டைமில் தான் வந்து நம்ம டைரக்ட் கனெக்டிவிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளோட அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் ஆகட்டும், ஆரா ஆகட்டும், இந்த இயற்கையோடு வந்து நம்ம பிரபஞ்ச ஈர்ப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த டைமில் நம்ம எந்த ஒரு விஷயத்த பாசிட்டிவாக நமக்கு தேவைப்படுறதை நினச்சோமோ அது நடக்கும். ஸோ நான் வந்து இதை ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். ஃபஸ்ட்டு நான் ஒரு 48 days வந்து ட்ரை பண்ணேன். நான் ட்ரை பண்ணும்போது 2022 அப்போவே நான் வந்து இதை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். 2 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இது 2.5 வருஷம் இருக்கும் ஆக்சுவலாக. ஸோ 2021 6வது மாதத்துலேருந்து நான் வந்து இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணுறேன். ஏன்னா அந்த டேட் வந்து ஞாபகம் இருக்குது எனக்கு. ஸோ அப்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் இந்த 3 yearsஸாக வந்து நிறைய சேஞ்சஸ் இந்த ஜஸ்ட் இந்த மார்னிங் எழுந்திரிச்சு நம்ம வேண்டுறது மூலியமாகவே நிஜமாகவே சார்ட் அவுட் ஆகிருக்கு. அது வந்து கெரியர் வைஸ் ஆகட்டும், இல்லைனா வந்து ஏதாவது ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறது, இல்லை ஏதாவது ஒரு பணப்பிரச்சனை, இது மாதிரி என்ன வேணுமோ அதை வந்து சார்ட் அவுட் பண்ணுற அளவுக்கு நிஜமாகவே அந்த டைம் வந்து ஒர்க் அவுட் ஆகிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அதனால் நான் நிறைய விதத்தை சொல்கிறதுனா அந்த டைம் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ இந்த 2 விஷயமும் நான் வந்து மறக்காமல் பண்ணிடுவேன். அடுத்து ஒரு முக்கியமான விஷயம், இது வந்து கண்டிப்பாக நான் பண்ணுவேன். சில பேத்துக்கு இது வந்து சிரிப்பாக இருக்கலாம், ஆனால் இந்த விஷயம் வந்து பண்ணிங்கன்னா நல்ல வைப்ரேஷன்ஸ் கிடைக்கும். ஒரு கண்ணாடி பவுல் எடுத்துக்கோங்க. நம்ம வந்து டெய்லி வந்து சில்லறை சேர்த்து வைப்போம் இல்லையா, ₹1 ₹2 ₹5 அந்த மாதிரி சில்லறைலாம் சேர்த்து வைப்போம். ஸோ அதெல்லாம் நான் என்ன பண்ணுவேன், மோஸ்ட்லி வந்து பூஜையில் வந்து கல்லுப்பு வந்து கண்டிப்பாக நான் வச்சுருப்பேன். ஒரு பவுலில் வந்து ஃபுல்லாக கல்லுப்பு வச்சுருப்பேன். அதே மாதிரி ஒரு பவுலில் வந்து இந்த அமௌண்ட் வந்து சேர்த்துட்டே இருப்போம். அந்த சில்லறை காயின் எல்லாமே நம்ம வந்து சாமி பக்கத்தில் போட்டுகிட்டே இருப்போம். அது நல்லது தான். பட் அந்த காலையில் அந்த சாமி கும்பிடும்போது நான் என்ன பண்ணுவேன்னா, கும்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் அந்த கண்ணாடி பவுல் இருக்குது பார்த்தீங்களா, அதுலேருந்து அந்த காயின்ஸ் எல்லாம் நான் எடுத்துட்டு ஒன்று ஒன்றா அந்த சத்தம் கேட்குற மாதிரி, அதாவது அந்த சில்லறை காசு இருக்குது பார்த்தீங்களா, அந்த சில்லறை காசோட சத்தம் வந்து கேட்கும். அந்த காலையில் வந்து வீடு முழுக்க அந்த போடுற சத்தம் கேட்கும். அந்த சத்தம் கேட்குறது ரொம்ப நல்லதுங்க ஆக்சுவலாக. அது வந்து நம்ம வந்து டெய்லி பண்ணுறது ரொம்ப நல்லது. அட்லீஸ்ட் காலையிலையாச்சும் என்ன பண்ணோம்னா அந்த கண்ணாடி பவுலில் வந்து நம்ம ஒரு காயினாக போடணும். அந்த சில்லறை சத்தம் வந்து இந்த சில்லறை நிறைய இருக்கிற மாதிரி ஒரு கலகலன்னு ஒரு சத்தம் கேட்கும் பார்த்தீங்களா. ஸோ அது வந்து கண்டிப்பாக வீட்டில் வந்து கேட்கணும். இது ஒரு சீக்ரெட். இது வந்து எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க சொன்னாங்க. இது வேறு எங்கேயுமே எனக்கு தெரிஞ்சு நான் கேட்டதில்லை. பண்ணி பார்த்தா தானே தெரியும் எந்தளவுக்கு நமக்கு வந்து கிடைக்கிது அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இப்போ நமக்கு வந்து பண வரவு வந்து அதிகமாக வரணும், நம்ம வந்து கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறோம் இல்லையா, நமக்கு நிறைய விரயங்கள் ஆகக்கூடாது. நம்ம சம்பாதிப்போம், ஏதாவது ஒரு சேவிங்ஸ்க்காக கஷ்டப்பட்டு சேர்த்துட்ருப்போம், ஆனால் நம்ம நினச்ச பொருள் வாங்க முடியாது. ஸோ டக்குன்னு வந்து என்ன ஆகும், ரொம்ப டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்கும். ஸோ அதுக்கு காரணமும் நெகட்டிவ் எனர்ஜி தான் மோஸ்ட்லி அப்படி சொல்கிறாங்க. அதனால் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு சில்வர் காயின் இருக்குது பார்த்தீங்களா, ஒரு வெள்ளியில் ஒரு காயின் எடுத்துக்கோங்க. நம்ம பூஜையில் வந்து கல்லுப்பு வைக்கணும். ஸோ அந்த கல்லுப்பில் என்ன பண்ணணும்னா அந்த வெள்ளி காயினை வைக்கிறது மணி வந்து அட்ராக்ட் பண்ணும். ஸோ அது மணி வந்து அன்வான்டா விரயமாகாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த 2-3 விஷயம் வந்து மோஸ்ட்லி பர்டிகுலராக ஒருத்தவங்க சொல்லி நான் வந்து எடுத்தது. அது அதே மாதிரி வீட்டில் ஒரு ரூம்லேயுமே ஒரு மண் பாத்திரத்தில் ஒரு சின்ன மண் கப்பு எடுத்துக்கோங்க. அதில் வந்து கல்லுப்பை நிரப்பி வச்சுட்டு மந்த்லி ஒன்ஸ் நான் என்ன பண்ணுவேன்னா அதை ரொட்டீனாக மாற்றி ஜஸ்ட்டு சிங்கில் போட்டுடலாம். அந்த மாதிரி சிங்கில் போட்டு நான் மாற்றிட்டே இருப்பேன். இதெல்லாம் கண்டிப்பாக ரொட்டீனாக நான் பண்ணுவேன். ஒரு நாள் நான் பண்ணும்போது கண்டிப்பாக அந்த விஷயம் எல்லாமே நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து காட்டுறேன். ஸோ இதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் சேஞ்சஸ் நடந்துச்சான்னா நடந்துச்சு. அதான் விஷயம். ஃபஸ்ட்டு 3 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணும்போது ஒரு டவுட்லேயே நான் பண்ணிகிட்ருப்போம். சில என்ன தான் கான்ஃபிடென்ட்டாக பண்ணாலும்
ஒரு சைடு நம்ம வந்து செக் பண்ணுவோம் இல்லையா, இது பண்ணியிருக்கிறோம், நம்ம கொஞ்சம் சார்ட் அவுட் ஆச்சான்னு. ஸோ அப்படி நான் பார்க்கும்போது நிஜமாவே நல்லாவே சார்ட் அவுட் ஆகிருக்காதான் எனக்கு உண்மை. ஒருவேளை நான் நம்பி பண்ணதுனால ஆச்சா, எதுவோ ஒன்று ஆனால் ஆச்சு. ஸோ நீங்களும் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். இந்த மாதிரி பண்ணிங்கனாலே நிச்சயமாக உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். அதுதான் உண்மையான ஒரு விஷயம். ஃபாலோ பண்ணுங்கள்.